அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் லேட்டஸ்ட் சுச்சுவேஷன் அதாவது டிவிக்கு சம்மந்தமாக பார்க்கலாம். தற்போதைய நிலை தமிழ்நாடு சட்டமன்றம் ஹங் அசம்பிளி அண்ட் டிவிகே காங்கிரஸ் ஆதரவு 5/5/2026 அன்று வெளியான தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் எந்த கட்சியும் 118 என்ற மேஜிக் எண்ணிக்கையை எட்டவில்லை. எனவே இது ஒரு ஹங் அசம்பிளி நிலைமையாகும். கட்சி வாரியான நிலை டிவிகே 107 அல்லது 108. உங்கள் 108ல் ஒன்று லெஸ் பண்ணுறோம். ஏன்னா திருச்சியில் ரிசைன் பண்ணிட்டார் இல்லையா, அதனால் 107 சீட் சொல்கிறோம். டிஎம்கே 73, ஏடிஎம்கே 53. போஸ்ட் போல் அலையன்ஸ் பிந்தைய கூட்டணி. தற்போது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி 5 எம்எல்ஏக்கள் கொண்டு இன்று டிவிகேக்கு ஆதரவு வழங்கியுள்ளது. ஸோ இன்றைக்கி அவங்க அலாங் வித் தி எம்எல்ஏஸ் மூலிமா அவங்க இன்றைக்கி டிவிகேக்கு போய்ட்டு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது டிவிகே 107, காங்கிரஸ் 5, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்பொழுது 112 வருது. இன்னும் 118 என்ற பெரும்பான்மை எண்ணிக்கையை அடைய 6 எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவைப்படுகிறது. ஆளுநரை அணுகிய நிலை. இன்றைக்கு 3:30 மணிக்கு அளவில் டிவிகே சார்பாக போய் கவர்னர் மீட் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் டிவிகே கட்சி தாங்கள் அதிகபட்ச உறுப்பினர்கள் கொண்ட கட்சி எனவும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி எனவும் தற்போது காங்கிரஸ் ஆதரவு பெற்றுள்ளோம் எனவும், அதாவது போஸ்ட் போல் அலையன்ஸ் மூலியமாக விரைவில் தேவையான 118 எண்ணிக்கையை எட்டுவோம் எனவும் கூறி ஆளுநரை அணுகி அரசு அமைக்க அழைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளது. அரசியலமைப்பு நிலையை பற்றி பார்ப்போம். இந்த சூழலில் ஆர்டிகல் 164 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி முதல்வரை நியமிக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு உள்ளது. ஆர்டிகல் 163 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி இத்தகைய ஹங் அசம்பிளி நிலைகளில் ஆளுநர் தனது விவேக அதிகாரத்தை பயன்படுத்தலாம். சட்டப்பூர்வ நிலைப்பாடு. டிவிகே ப்ளஸ் காங்கிரஸ் சேர்த்து தற்போது 112 எம்எல்ஏக்கள் ஆதரவை பெற்றுள்ளது. இது இன்னும் பெரும்பான்மை 118 அல்ல, எனினும் ஒரு போஸ்ட் போல் அலையன்ஸ் வித் சப்ஸ்டான்ஷியல் சப்போர்ட் ஆகும். ஆனால் ஆளுநர் டிவிகேயை அரசு அமைக்க அழைக்கலாம். ஆனால் குறுகிய காலத்தில் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டுமென நிபந்தனை விதிக்கலாம். ஸோ நீதிமன்ற வழிகாட்டுதல். த பிரசிடென்ட் கேஸ் லாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் இஷ்யூ. எஸ்ஆர் பொம்மை வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1994. இந்த தீர்ப்பின்படி பெரும்பான்மை சட்டமன்ற தளத்தில் த ஃப்ளோ டெஸ்ட் மட்டுமே நிரூபிக்கப்பட வேண்டும். மற்றும் ராமேஸ்வர் பிரசாத் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2006. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் மறைமுகமாக ஏற்றுக்கொண்டுள்ளது. அதாவது தேர்தலுக்கு பிறகு உருவாகும் கூட்டணியும் போஸ்ட் போல் அலையன்ஸ் பெரும்பான்மை நிரூபிக்க தகுந்ததாக கருதப்படும். அதை முன்கூட்டியே தடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த கேஸில். ஸோ ஆளுநரின் அதிகாரம், கவர்னர்ஸ் பவர். இந்த சூழலில் ஆளுநர் அதிகாரம் ஆர்டிகல் 164 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி முதல்வரை நியமிக்கும் அதிகாரம். ஆர்டிகல் 163 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா மூலம், அதாவது ஹங் அசம்பிளி நிலையில் விவேக அதிகாரம், டிஸ்கஷன் பவர்ஸ் எடுக்கலாம். ஸோ ஆளுநர் பின்பற்ற வேண்டிய நடைமுறை ஆர்டர் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ். சர்க்காரி கமிஷன் மற்றும் பஞ்சி கமிஷன் பரிந்துரைகளின்படி, அதன் அடிப்படையில் படி நம்பர் 1 முன் தேர்தல் கூட்டணி ப்ரீ போல் அலையன்ஸ். நம்பர் 2 சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வித் சப்போர்ட், இங்கு டிவிகே ப்ளஸ் காங்கிரஸ். 3rd போஸ்ட் போல் கோயிலேஷன் வித் மெஜாரிட்டி. நம்பர் 4 மைனாரிட்டி கவர்மெண்ட் வித் அவுட் சைட் சப்போர்ட், இங்கு டிவிகே ப்ளஸ் காங்கிரஸ் இஸ் ஈக்குவல் டு இரண்டாவது வகை, தட் ஸ்ட்ராங் கிளைம், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வித் சப்போர்ட் டிவிகே ப்ளஸ் காங்கிரஸ்.
ஸோ ஆளுநர் டிவிகேயை அரசு அமைக்க அழைக்கலாம். சில நாட்களில் ஃப்ளோ டெஸ்ட் நடத்த உத்தரவு பிறப்பிக்கலாம். எழுத்து மூலம் லெட்டர்ஸ் ஆதரவு கேட்டறிதல். ஸோ யாரும் மெஜாரிட்டி நிரூபிக்க முடியாவிட்டால் ஆர்டிக்கிள் 356 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி ஒரு தீர்வு எட்டலாம். ஃப்ளோ டெஸ்ட் கட்டாயம், மேண்டேட்டரி ரெக்குயர்மெண்ட் ஃபார் டு ப்ரூவ் தி மெஜாரிட்டி நம்பர் 118. அசம்பிளி ஃப்ளோ டெஸ்ட் மூலம் மட்டுமே அது சாத்தியம். தற்போதைய நிலைமை என்ன அப்படின்னா, டிவிகே அதன் தலைவர் கவர்னர் பார்த்துருக்காரு. கவர்னரும் வித்தின் 2 டேஸ்க்குள்ளே மெஜாரிட்டியை காமிக்கும்படி சொல்லியிருக்காரு. அதுவும் 118 நம்பர்ஸ் பட்டியல் கொடுத்தா தான் அந்த சோன் ஓத் செரிமனிக்கு ஏற்பாடு செய்ய அனுமதிக்கப்படுவார்னு சொல்லியிருக்காரு. பட் ஆனால் நாளைக்கு அந்த ஓத் செரிமனி நடக்கும்னு சொல்லி டிவிகே தரப்பு சொல்லியிருக்காங்க. அது உண்டான வேலையும் நேரு உள் விளையாட்டு அரங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. பட் கவர்னர் இன்றைக்கி 3:30 மணிக்கு அவங்களுக்கு ஒரு செக் வச்சுருக்காரு. அதாவது 180 நம்பர்ஸை காமிக்க சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இன்றைக்கி டிவிகே வந்து தன்னுடைய 107 ப்ளஸ் காங்கிரஸ் 5 அவங்களுடைய கடிதத்தை கொடுத்துருக்காங்க. இது 112 தான் வருது. ஸோ ரிமைனிங் 6க்கு உண்டான அந்த பட்டியல், அந்த எம்எல்ஏ லிஸ்ட்டை வந்து கண்டிப்பாக கொடுத்தா தான் அந்த செரிமனிக்கு ஓத் செரிமனிக்கு அழைப்பு விடுக்க ஆளுநர் தயாராக உள்ளார். பட் அவங்க அந்த நம்பர் லிஸ்ட்டை காமிக்கல அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக அந்த ஓத் செரிமனி நடக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. குறுகிய காலக்கெடு பற்றி பார்ப்போம். இது நியாயமா இல்லையான்றதை பார்ப்போம். இந்த கவர்னர்ஸோடைய டிஸ்கஷன் பவரா இல்லை கான்ஸ்டியூஷனில் ஏதாவது பவர்ஸ் அது மாதிரி ஏதாவது ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். இந்த 2 நாள் அவகாசம் நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு ஏற்ப நியாயமானதாக கருதப்படுகிறது. குறிப்பாக ஜெகதாம்பிகா பால் கேஸ் 1998 உச்சநீதிமன்றம் 24 மணி நேரத்திலேயே ஃப்ளோ டெஸ்ட் நடத்த உத்தரவிட்டுள்ளது. ஸோ இந்த கேஸ் படி பார்த்தா இன்றைக்கி கவர்னர் சொன்ன அந்த டைரக்ஷன்ஸ் வந்து சரின்னு நமக்கு படுது. அண்ட் செகண்ட் கேஸில் பார்த்திங்கன்னா சிவராஜ் சிங் சௌஹான் வெர்சஸ் ஸ்பீக்கர் எம்பி 2020. சிவராஜ் சிங் சௌஹான் வர்சஸ் ஸ்பீக்கர் எம்பி 2020. இதில் வந்து மெஜாரிட்டி சந்தேகம் இருந்தால் உடனடியாக ஃப்ளோ டெஸ்ட் அவசியம் சொல்லி அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. மூன்றாவதாக எஸ்ஆர் பொம்மை வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1994. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மெஜாரிட்டி தீர்ப்பு வந்து மெஜாரிட்டி நிரூபிக்கணும் வேணும். அதாவது அசம்பிளியில் ஃப்ளோ டெஸ்ட் மட்டுமே நிரூபிக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஏன் விரைவான ஃப்ளோ டெஸ்ட் அவசியம் அப்படின்னா ஹார்ஸ் ட்ரேடிங் தவிர்க்கலாம். அதாவது எம்எல்ஏக்கள் வாங்குவது, அந்த குதிரை பேரத்தை தவிர்க்க முடியும். அரசியல் அசாதாரண நிலை நீடிக்காமல் இருக்க ஜனநாயக நம்பிக்கை பாதுகாக்க ஸோ ஃப்ளோ டெஸ்ட் வந்து அவசியம், அதுவும் குறைந்த நாட்கள் அவசியம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் கோர்ட்கள் எப்போதும் விரைவான ஃப்ளோ டெஸ்ட்டை ஆதரிக்கின்றன. தற்போதைய நிலை டிவிகேக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, டிவிகே 2 நாட்களில் 118 எம்எல்ஏக்கள் ஆதரவை கண்டிப்பாக பட்டியலில் கொடுக்கணும். அசம்பிளியில் ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் மூலம் நிரூபிக்க வேண்டும். அதாவது நீங்கள் 118 பட்டியல் 118 எம்எல்ஏக்கள் கொண்ட பட்டியல் கொடுத்தா தான் அவர் அந்த ஓத் செரிமனி கன்சிடர் பண்ணுவார். அப்படி கன்சிடர் பண்ண பிறகு வித்தின் 2 டேஸில் 2 நாட்களில் ஃப்ளோ டெஸ்ட்டில் அசம்பிளியில் ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் மூலம் நிரூபிக்க வேண்டும். முடியாவிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா அரசு விழும், ஃபெயில்ஸ் கான்ஃபிடன்ஸ் ஓட். ஆளுநர் அடுத்த பெரிய கூட்டணி அழைக்கலாம் அல்லது ஆர்டிகல் 356 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பரிந்துரைக்கலாம். ஸோ இப்போ எதிர்க்கட்சிகள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஃப்ளோ டெஸ்ட்டை கண்காணிக்க கோரலாம். தேவையானால் கோர்ட்டில் லைவ் டெலிகாஸ்ட்டு, ப்ரோ டெம் ஸ்பீக்கர் அப்பாயின்மெண்ட்டு, நியூட்ரல் ஓட்டிங் ப்ராசஸ் கோரலாம். கண்டிப்பாக கடைசியில் கன்க்ளூஷன் என்னென்னா 2 நாள் அவகாசம் சட்டப்படி ஆளுநர் கொடுத்த அந்த 2 நாள் அவகாசம் சட்டப்படி சரியானது. ஆளுநர் நடவடிக்கை நீதிமன்ற வழிகாட்டுதலுக்கு உட்பட்டது. இறுதி தீர்ப்பு அசம்பிளி ஃப்ளோ டெஸ்ட் மட்டுமே ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ கன்க்ளூஷன் என்ன பார்த்தீங்கன்னா 2 நாட்களில் ஃப்ளோ டெஸ்ட் நடத்துவது சட்டப்பூர்வமானது. டிவிகேயின் அரசியல் வாழ்வு அந்த ஒரு வாக்கெடுப்பில் தான் முடிவு ஆகும். நன்றி, வணக்கம்.